மின்னல் தாக்கி மாணவன் உயிரிழப்பு. யாழில் பாடசாலை மாணவியை அடித்த ஆசிரியருக்கு ஏற்பட்ட கதி. நாட்டில் ஆரம்பமாக உள்ள புதிய விமான சேவை. சுகாதார அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 27 பேர் கைது. பிரதமர் மோடியின் இலங்கை வருகையை உறுதி செய்தது இந்திய தூதரகம். அனுர அரசின் கைது பட்டியலில் அடுத்தது சாணக்கியனா? கருணா கேள்வி. கேகாலை ரன்வல பிரதேசத்தில் மின்னல் தாக்கி காப்போத சாதாரணதர பரீட்சையில் எழுதவுள்ள மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக கேகாலை போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் ரன்வல கெனகடகுண பிரதேசத்தை சேர்ந்த 16 வயதுடைய பாடசாலை மாணவனே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மாணவன் கடந்த செவ்வாய்க்கிழமை காப்போத சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ள நிலையில் தனது கையடக்க தொலைபேசியை சார்ஜ் போட்டுவிட்டு தொலைபேசி அழைப்பில் உரையாடி கொண்டிருந்துள்ளார். இதன்போது மாணவன் மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மாணவனின் சடலம் கேகால வைத்தியசாலையில் கடந்த புதன்கிழமை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் தரம் 5 கல்வி கற்கும் மாணவி ஒருவரை தடியால் அடித்த குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, தரம் 5 கல்வி கற்கும் மாணவர்களுக்கு நேற்று முன்தினம் பாடசாலையில் ஆசிரியரால் பரீட்சை ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது. பின்னர் பாடசாலையின் வினாத்தாள்கள் மற்றும் மாணவர்களிடையே பரிமாறி அதனை மாணவர்களையே திருத்துமாறு ஆசிரியர் அறிவுறுத்தியுள்ளார். அதனை அடுத்து மாணவர்கள் தமக்குள் வினாத்தாள்களை பரிமாறி திருத்தும் போது குறித்த மாணவி தனது வினாத்தாளை திருத்தியதற்கு மாணவிக்கு பிள்ளையான விடைகளை சரியாக எழுதி திருத்துமாறு கூறிய நிலையில் அந்த மாணவியும் அதனை செய்துள்ளார். இதனை அவதானித்த ஆசிரியர் இரு மாணவிகளையும் அழைத்து கடுமையாக எச்சரித்து மாணவிகளை தடியால் அடித்து தண்டனை வழங்கியுள்ளார். அதில் விடைகளை சரியாக எழுதக்கூறிய மாணவி வீட்டுக்கு சென்று ஆசிரியர் அடித்த விடயத்தை கூறிய போது மாணவியின் தாயார் மாணவியை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்த போது மாணவி சிகிச்சை பெறும் அளவுக்கு எதுவும் இல்லை என வைத்தியசாலையில் இருந்து மாணவியை அனுப்பியுள்ளனர். அதன் பின்னர் நேற்றைய தினம் மாணவியின் தாயார் ஆசிரியருக்கு எதிராக பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் ஆசிரியரை விசாரணைக்கு அழைத்து விசாரணைகளின் பின்னர் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர். இந்நிலையில் நேற்றைய தினம் இரவு ஆசிரியருக்கு ஆதரவாக பாடசாலையின் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் போலீஸ் நிலையம் முன்பு கூடியிருந்த நிலையில் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆசிரியரை நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளோம், நீதிமன்றத்தில் வந்து பார்க்குமாறு கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றதாக தெரிய வருகிறது. இலங்கையின் முதல் தனியார் விமான நிறுவனத்தின் விமான சேவை எதிர்வரும் 4ஆம் திகதி முதல் செயற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த விமான சேவை இலங்கையில் இருந்து மலேசியாவின் கோலாலம்பூருக்கு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஹையர் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த விமான நிறுவனம் வணிக மற்றும் சுற்றுலா விமானங்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பயணிகள் மலிவு விலையில் இந்த விமான சேவையை பெற முடியும் என்றும் அந்த விமான நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் தனியார் விமான நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் 4ஆம் திகதி நாட்டின் முதல் தனியார் விமான சேவை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சுக்கு முன்பாக நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சுகாதார அமைச்சுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக 27 பேரை மருதாணி போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். பல கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார அமைச்சுக்கு முன்பாக நேற்று பிற்பகல் சுகாதார அறிவியல் பீட மாணவர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பல தரப்பினரும் கலந்து கொண்டனர். இதன்போது 8 பிரதிநிதிகளுக்கு சுகாதார அமைச்சின் செயலாளர்களுடன் கலந்துரையாட வாய்ப்பு வழங்கப்பட்ட போதும் அது தோல்வியடைந்ததால் அவர்கள் அந்த இடத்திலேயே தங்கி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி குறித்து போலீசார் நீதிமன்றத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து மருதாணி போலீஸ் பிரிவில் உள்ள வைத்தியசாலை சதுக்கம் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட அதனை அண்மித்துள்ள வைத்தியசாலைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வீதி, சேரம் வீதி, ரிச்சார்ட் வீதி மற்றும் டீன்ஸ் வீதி வைத்தியசாலை சதுக்கம் உள்ளிட்ட பிரதான வீதிகளில் ஆர்ப்பாட்டம், பேரணி மற்றும் சுகாதார அமைச்சுக்கு முன்னால் ஒன்று கூடுவதற்கு தடை விதித்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே குறித்த 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை குறித்து இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன்படி இந்திய பிரதமர் ஏப்ரல் 4 முதல் 6 வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்வார் என அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க மற்றும் பிரதமர் ஹர்னி அமரசூரிய ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபடுவார் என்றும் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் நாட்டில் செயல்படுத்தப்படும் பல திட்டங்களை தொடங்கி வைப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கும் ஊழலை ஒழிப்பதற்கும் ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும். இவ்வாறானவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முதன்மையானவர். அவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் வைத்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் உள்ளது. அது இங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது. எனவே கிழக்கு மாகாணத்தை விட்டுக் கொடுக்கின்ற பேசுகின்ற விடயத்தில் பொதுமக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்க கட்சியும் ஒரு ஆயுத குழுதான். அவர்களும் விடுதலைக்காக போராடியவர்கள்தான். அதனை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று பழிவாங்கும் அரசியலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்வதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.